மச்சான் வந்துறேன்டா. டேய் சீக்கிரமா வாடா. மச்சான் கொஞ்சம் சீக்கிரமா போடா, டைம் ஆச்சு. டேய் பாத்துடா. டேய் அறிவட்ட நாயே, ஏன்டா உயிர் போற மாதிரி பிரேக் போட்ட? மச்சான் ஃபோனை வீட்லயே விட்டு வந்துட்டேன்டா. உனக்கெல்லாம் யாரா கால் பண்ண போறா? சரி லஞ்ச்ல வந்து எடுத்துக்கலாம் போ. ஐ காடு. அப்பனே விநாயகா, இன்னையோட டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வேலை கிடைக்கல. என்னோட 2 வயசு நண்டு சிண்டுங்க எல்லாம் வேலை கிடைச்சி செட்டில் ஆயிட்டானுங்க. எனக்கு எதாவது நல்ல வழி காட்டுறியா? அண்ணா அண்ணா. என்னடா தம்பி, ஸ்கூல் கிளம்பிட்டியா? ஆமா அண்ணா. இன்னைக்காவது இன்டர்வியூ கிளியர் பண்றீங்களாண்ணா? டேய் உனக்கெல்லாம் நெக்கலா போச்சு. சரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேண்ணா. டேய் நில்றா. டேய் என்னண்ணா? வா. அதனடா கையில காடு? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. டேய் காட்டுறான். அண்ணா கொடுங்கண்ணா. டேய் இருடா. ஸ்கூலுக்கு போகணும்ண்ணா. டேய் போ வீட்டுக்கு போ. வாடா. என்னது கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கு. எக்ஸ்பைரி டேட்டோ 2017 வரைக்கும் இருக்கு. யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கணேசா வழி காட்டிட்டப்பா. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். பயங்கரமா பசிக்குதுடா. ஆசிப்ல போய் ஒரு கட்டு கட்டணும்டா. டேய் நிறுத்துடா. ஆசிப் எங்கடா போற? முதல் மொபைலு, அப்புறம் தான் சாப்பாடு. அப்படியே கால் வந்துட்டாலும். மச்சான் தள்ளுறா, மொபைல் எட்டு வந்துடுறேன். மச்சான் மொபைல் எட்டு வந்துடுறேன்டா. போய் தொலை. ஏமா வாடா, பசிக்குது. டேய் என்னமோ எனக்கெல்லாம் எவன் கால் பண்ணுவான்னு சொன்னேன். என் ஆள்கிட்ட இருந்து 5 கால் வந்திருக்கு. பாரு 5 மெசேஜ் வேற வந்திருக்கு. மச்சான் ஏன்டா வாயை பொளக்குற? கார்டு சேஃபா இருக்குடா. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? கார்டு முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு பாரு. மச்சான் கார்டை காணோம்டா. சார் நல்லா பாருடா. மச்சான் நிஜமா காணோம்டா. முதல்ல கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கார்டை பிளாக் பண்றா. மச்சான் நம்பர் இல்லடா. லூசாடா நீ? ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கூட ஒன்று இல்லையாடா? இதுதான் ஒரு நிமிஷம். சார் எவ்வளோடா சேஃபா இருக்கு? இந்தாடா ஹலோன்னு சொல்றாங்க, பேசு. சார் ஹலோ சார் நானும் என் ஃப்ரெண்டு காலைல ஆஃபீஸ்லேருந்து வரப்போ பைக்லேருந்து விழுட்டோம் சார். மொபைல் வேறு வீட்லேயே வச்சுட்டேன் சார். கார்டு மிஸ் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டீங்களா சார்? வணக்கம் சார். ஏர்டெல் கஸ்டமர் கேர் சேவையை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இது பற்றி நீங்கள் உங்கள் வங்கியோட தொடர்பு. ஏர்டெல் கஸ்டமர் கேரா? என்ன மச்சி சொல்ற? சாரி மச்சி, இவரு மச்சி கரெக்டாக நம்பர் போடுறேன். ஹலோ சார், I'm Shweta from HDFC Bank. How may I help you? மச்சான் என் ஆள் பேர்றா. ரொம்ப முக்கியம், பேசுறா. Hello sir, are you there? How can I help you sir? மச்சான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறா, நீனே பேசுகிறேன்டா. உனக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து என்னோட எல்லாத்தையும் நீ தான் பேசுனேன். நீயே பேசுற மச்சி, உன்னால முடியும். ஹலோ மேம். ஹலோ மேம், டுடே மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் பைக் மேம் ஸ்வீட் டேட் மேம். நான் கீழே விழுட்டேன் மேம். Sir, sorry sir, I can't understand. Can you talk in English? மேம் இங்கிலீஷ் ஒன்லி மேம். மச்சான் இங்கிலீஷ் பேசுகிறேன், புரியவே மாட்டேங்கிறதுக்கு.
மச்சி நீ ஒன்றும் பதறப்படாத மச்சி. நான் ஒன்று பண்றேன். காலையில இருந்து நடந்தாலும் அப்படியே ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன். நீ அப்படியே அவர்கிட்ட சொல்லிடு. மச்சான் கோட்டாமாடா. முடியும் மச்சி, உன்னால முடியும். மேடம் டுடே மார்னிங் மேடம், me and my friend madam, bike madam, into office madam, speed breaker madam, falling down madam, purse also falling down madam, ID card, license, everything is lost madam, என்ன மச்சி எல்லாத்தையும் சொல்ற, கிரெடிட் கார்டை சொல்ல முடியற? credit card also lost madam. Okay, sir. I'll block your card. மச்சான் ஒரு வழியா புரிஞ்சிட்டேன் மச்சான். பாடா. Please go and register a complaint nearby your police station. Thanks for calling. Okay, thank you ma'am. என்ன மச்சான் சொன்னா? மச்சான் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றேன் மச்சான். போலீஸ் ஸ்டேஷனா? மச்சான் இது வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டு திறந்து போய் கிடைச்சதா சரித்திரம் இருக்கா? இல்ல மச்சான். ரொம்ப ஃபீல் பண்றியா மச்சி? ஆமா மச்சி. கவலைப்படாத மச்சி, சாப்பிட்டே பேசலாம். சாப்பிடு மச்சி, சும்மா சாப்பிடு மச்சி. முடியல மச்சி, இப்போ என்னடா பண்றது? ஃபர்ஸ்ட் சாப்பிடு மச்சி, அப்புறமேட்டு பேசிக்கலாம். மச்சான் அப்பா கூப்பிடுறாரா? எது நடந்த மாதிரி காமிச்சிக்காத மச்சி, கேஷுவலாக பேசு. ஹலோ ஹலோ அப்பா. தம்பி எங்கப்பா இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலுக்கு வந்திருக்கேன்ப்பா சாப்பிட்றதுக்கு. சொல்ல மறந்துட்டப்பா, பிஸ்னஸில் ஒரு சின்ன தேவை இருந்தது, எமர்ஜென்சி இருந்ததுனால உன் கார்டை நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பணம் ஸ்வைப் பண்ணியிருக்கேன்ப்பா, பயந்துக்காத. என்னப்பா சொல்றீங்க? இல்லைப்பா, நான் தான் பணம் ஸ்வைப் பண்ணியிருக்கேன், பயந்துக்காத. உன் கார்டு என்கிட்ட தான். சரிப்பா சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. நான் வச்சிடறேன்ப்பா, கூப்பிடுறேன்ப்பா. மச்சான் என்ன மச்சி, சிக்கன் வேணுமா? கார்டு தொலைலடா. மச்சி சொல்றேன். அப்பா தான்டா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கலக்குறோம், என்ஜாய் பண்றோம். Cheers. வேற யாரு? யாரா மச்சான் லூஸ் மாதிரி எடுத்து உட்காந்துருக்கான்? எங்கடா? இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறேன்? யாரா? என்ன வேணுமா உனக்கு இப்போ? அட்டன் பண்ணி பேசுறா. ஹலோ பண்ணாடா பரதேசி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஊர் மேய்ஞ்சிருக்கிற நீ, உனக்கு அப்படி என்னடா செலவு? 40,000 கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கேன். என்னடா சொல்கிற? அவன் இங்கே சம்பாரிச்சிட்டு இருப்பான். இப்போ எங்கடா இருக்க நீ? எப்பவுமே சாப்பிடுவோம்டா, அந்த வேலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மச்சான் என்ன சிக்கன் வேணுமா? காடை காணாடா. என்னடா சொல்ற? எவனோ ஸ்வைப் பண்ணியிருக்காடா. என்னடா சொல்ற? அப்ப ஏன்டா உனக்கு இன்னும் மெசேஜ் வரல? அதுவா மச்சி, பழைய சிம்மை வீட்டில் கொடுத்துருக்கேன் மச்சி. அப்ப இன்னும் புது நம்பரை பேங்க்ல அப்டேட் பண்ணல. இல்ல மச்சி. ஸோ முத கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி உன் கார்டை பிளாக் பண்றா. சரி மச்சி. ஹலோ. Hello, sir. Sir, I'm Shweta from HDFC Bank. How may I help you? மச்சான் இங்கிலீஷ்ல பேசுறாடா. அப்படியா? குடு. ஹலோ. Hello, sir. How can I help you, sir? மச்சான் அதே வாய்ஸ்டா. டேய் பேசுடா. ஹலோ. Sir, I'm Shweta from HDFC Bank. மச்சான் ஆள் பேர்டா. டேய் டேய் ஹெல்மெட் வச்சுட்டு வந்துட்டேன்டா மேலேயே. சரி சரி. மச்சான் ஏன் காடுமா இருக்குடா? யாரா அவங்ககிட்டயா? ஹலோ. அவன்தான்டா வச்சிருக்கான். காடை என்னடா பண்ண? அவன்தான்டா வச்சிருக்கான். யாரா? டேய் 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 டேய்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சில பேர் பழைய கார்டுக்கு இன்னும் ஃபோன் நம்பரையோ பின் நம்பரையோ பேங்க்கில் அப்டேட் பண்ணாமல் இருக்கும். அப்படி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேலையை அதை அப்டேட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நமக்கும் நடக்கும்.